தள்ளிட்டு கொம்பு விடுறம்மா. நீ கொம்பு விடாதடா, சரியா தனியா எடுத்து விடு. நாட்டுக்கே மகாராணி. என்ன பாட்டு பாடிக்கிட்டு வர நீ? இந்த பாட்டி நான் வர சொல்ல செவிடியால பாடிச்சு அப்படியே புட்டான்ட்டு. என்ன அறிவுட்டனே, என்ன அவ்வளவு அவசர அவசரமா அப்படியே என்னடா காரணம்? முக்கியமான விஷயமா வந்துக்கு. என்ன விஷயம்? முக்கியமான விஷயம். என்னடா விஷயம்? இந்த வீட்டுக்காரி. என் வீட்டுக்காரிக்கு ஐயோ நீமே பார்க்க முடியாது. அவரு வேண்ட தண்டை எல்லாம் ஒண்ணா வந்தா நல்லா தானே வேலை வந்தாரு. எல்லாம் சாப்பிட்டாரு அந்த கோழி வீட்டுல. நல்லா தானே சிக்கன் 3 வாரம் வச்சு சாப்பிட்டாரு. உங்க வீட்டுக்காரு. உங்க வீட்டுக்காருக்கு என்னடா ஆச்சு? உனக்கு தாலி கட்டுறமா? தாலி கட்டி என் கணவருக்கு என்னடா ஆச்சு? உனக்கு பொட்டு வச்சவருமா? என்னடா ஆச்சு என் வீட்டுக்காருக்கு? ஐயோ 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 உனக்கு பொட்டு வச்சவருமா? உனக்கு பூ வச்சவருமா? என்னடா ஆச்சு என் கணவருக்கு? உங்க வீட்டுக்காரு. வீட்டுக்காரு உன்னை கூப்பிட்டு சொன்னார். என் கணவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் பயந்து விட்டேன். புறப்படு.
என்ன பாத்துக்கிறா அவங்க உடம்பு சரியில்லை டாக்டர் என்ன ஊசி போடுறாங்க ஏய், நானும் என் மனைவி எங்கள் குடும்ப விஷயத்தை பற்றி கொஞ்ச நேரம் தனியாக பேச போகிறோம். தனி பேச போறீங்களா ஆமா இந்த நேரம் உனக்கு இங்கு வேலை இல்ல. கிளம்பு இந்த வயசுல தனி பேச போறீங்களா காடு வா வாந்து வீடு போன்னு தனி பேச போறாங்களா தனி பேசுறதுக்கும் காட்டுக்கு என்னடா இருக்குது? ஓ, தனி பேச போறீங்க ஐயா அம்மா தனி பேச போறாங்க யாருக்கா வீட்டுக்கு வந்து கிளம்புங்க ஏய், தனி பேச போறீங்களா இன்னொருத்தன் அரண்மனையில் வேலை செய்யறது யாரு நான் தான் நீ தானே உனக்கு தான் நான் உன்னை தான் உள்ள போக சொன்னேன் ஐயாவுக்கு வயசு நாட்டு மக்கள் ஏன்டா போக சொல்றேன் அவங்கள தனி பேச போறீங்களா அவங்களாம் பார்க்கட்டும் நீ பார்க்க கூடாது பார்க்க கூடாது போட அம்மா ஜெயம் போறீங்க சரவங்க போடா போவா ஏய் கோடி கோடி மின்னலில் கோடி வந்து பாயுதே ஏனடி இன்பத்தில் இருப்பிடமே சொல்லுங்களக்கா இழந்த ஓவியமே சொல்லுங்க கண்ணியே கனிய முடியே கட்டளைக்கு கொண்டவளே, என் வாழ்க்கையில் துருவியாக வந்த கண்ணி மரகதவள்ளே, சொல்லுங்களக்கா தஞ்சாவூர் நீ இருந்தாலும் பக்கம் இல்லாட்டி அது போது பாருங்க பைபாஸ் பக்கம் இல்லைங்க நான் குளிர்வாக்க தான் வந்து வந்தேன் என்னங்க தலையை விரித்து தன்னை போராடுதோ
மகன் நாளை வருகிறான் நம்மை பார்க்க. ஆனந்த் வருகிறானா? இந்த விஷயத்தை தளபதியாரிடத்தில் சொல்லிவிட்டு வருகிறேன். அப்படி அருள்மணிக்கு போ. அப்படியே